நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம். ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? மேஷ ராசி. என்னதான் நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக இருந்தாலும் அடுத்து இதுதான் நடக்க போகுது, சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படி சொல்லுவோம். தெய்வ சக்தி பொருந்தியவர்கள். ஆனால் ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்பாகவோ ஈஸியாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அதை உங்களால் தடுக்க முடியாது, நடந்தே தீரும். அப்போது இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஏன் வருது? குறிப்பாக மேஷராசி என்பர்கள் நிறைய அந்த சீட்டு கம்பெனி நடத்தக்கூடியவங்க, சிட் ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் அந்த அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் அந்த பாண்டிங் செய்யக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். இப்போ லாட்ரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் அவங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சி வெளிநாடுகளில் போய் மாட்டிப்பாங்க, வெளியில் வர முடியாது, இல்லை போட்ட காசை அவங்களால எடுக்க முடியாது, சின்ன பாஸ்வேர்டு ஒன்று மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் சிக்கலில் இருக்கக்கூடியவங்க, அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள்.
அதுபோல் அந்த லாட்ரி அந்த மாதிரியான பழக்க முடியும், ஆன்லைன் கேம் சம்மந்தப்பட்டவங்க, இதிலெல்லாம் மேஷராசி என்பர்கள் நிறைய பைசாவை மிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களை கடனாளியாக மாற்றுகிறது. அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். நீங்கள் பொதுவாக சொல்கிறேன், மேஷராசினாக்கா சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும், விவசாய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், கூலி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், அல்லது உங்கள் வீட்டில் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜஸ் போகிறாங்க, அந்த மாதிரி பிள்ளைகளாக மேஷராசியாக இருந்தாலும் அந்த குடும்பம் மேஷராசியால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன? ராகுவும் சனியும் சேர்ந்து பார்க்கிறார்கள். சார், சனிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது சார் மேஷராசி, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ராகு பார்க்குறாரு. இது மிகப்பெரிய தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். பக்கத்து வீட்டில் சண்டை, அந்த வீட்டில் சண்டை. நேத்தவர்களும் நண்பர்களாக இருந்தவர்கள், அந்த அக்காவை அப்படி கேட்டுச்சு, நல்லா பேசுமே உன்ட்ட, அந்த அக்காவை ஒன்று அப்படி கேட்டுச்சு, அந்த மாதிரி தெரிஞ்சவர்கள் கூட, நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது. அப்போ மேஷராசி என்பர்களே, ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துலையே எப்படி இருக்கும்போது நீங்கள் ஜாபில் எப்படி இருக்கணும், பிஸ்னஸில் எப்படி இருக்கணும், அப்போ எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவது. இன்னும் சொன்னாக்கா மேஷராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. மேஷராசி அன்பர்களே, குறிப்பாக இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட டீப்பாக கொஞ்சம் வாட்ச் பண்ணுறது, அதுக்காக வீண் செலவு பண்ணுவதை நிறுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும். நான் சொன்ன அந்த மாதிரி கலைத்துறையாக இருக்கட்டும், அல்லது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெக்னிக்கலாக டீச்சராக இருக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான். ஒரு வம்பு வழக்கு, ஒரு குரூஷியலான ஒரு பீரியட் வருது, மனசு குழப்பமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிபாடுகள் என்ன, இது என்ன செஞ்சால் இது தீரும், இதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து 7.5 சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, குடும்பத்துக்கு நிம்மதி தான் சாமி முக்கியம். பசங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க. இதுக்கு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்டு அறிந்து வழிபாடுகள் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மேஷராசி என்பர்களே, வேலை செய்கிற இடத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண்பிழை அவமானங்கள், சம்பந்தம் இல்லாத செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், நீங்கள் யாரையோ காப்பாற்ற நினச்சி நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். நான் இருக்கேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் யாரும் கேரண்டி தரக்கூடாது. நீங்கள் முதல்ல உங்களை காப்பாற்றிக்கணும். அப்போ வேலையில் அதிக அக்கறையோடு, அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக ஃபேமிலி தான் சார் மேஷராசின்னு சொல்லிட்டா, வீண் செலவுகள், குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகமானது. நீட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஜேஇ சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அடுத்தது ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக, அது மேரேஜ் லைஃப் சம்மந்தப்பட்டதா. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்க, நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் பணங்காசு வருமானம் அதிகரிக்கும். ஸோ இன்கம் கிரியேட் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய நம்பிக்கை பிறக்கும். கவலைப்படாதீங்க மேஷராசி என்பர்களே, எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை அடைக்க முடிய நல்ல தருணம். ஸோ இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணும்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் மேஷராசி அன்பர்களே.